வணக்கம். நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். நான் இந்த கிராமத்திலேருந்து நான் ஒரு நல்ல தொழில் பண்ணணும். ஆனா என்ன தொழில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம கிராமத்திலேருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸ் பத்தி பேசியிருக்கோம். எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸை பத்தி பேசுறோம். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஐடியா நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டெயில் ஸ்டோர். எந்த ஊரா இருந்தாலும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மிக தேவையான பேசிக்கான தேவைகள் அனைத்துமே எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கடையாக இருக்கக்கூடியது தான் நம்ம ரிட்டெயில் ஸ்டோர். நம்ம ஒரு மளிகை கடை வைக்கிறது ரொம்பவே சிறந்த பிஸ்னஸாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் எல்லா பொருட்களும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிட்டெயில் ஸ்டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணுறது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அடுத்து 9வது இடத்துல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு பார்த்தோம்னா, ஃப்ளோர் மில், அதாவது மாவு மில். இப்போது நம்ம சிட்டிஸில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான மாவுமே பேக்கெட் பண்ணி அவைலபிளாக இருக்கும். ஸ்டோரில் நம்ம போய் வாங்கிக்கிறோம். ஆனால் வில்லேஜில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க. எல்லாருமே அங்கேயே எல்லா மூலப்பொருளும் கிடைக்கிறனால அங்கேயே அவங்க அரைச்சி சொந்தமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல மாவு மில்லு இல்லை உங்கள் ஏரியாவில் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாவு மில்லு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா போக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ராஜோலி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஊர் விவசாயியோட ஒரு கம்பெனிங்க. அவர் பல ஆண்டு காலமாக நாட்டு சக்கரை மற்றும் எண்ணெய், சிக்கன் எல்லாம் இங்கே லோக்கலில் தயாரித்து கொடுத்துட்டு இருந்தார். அவர் இப்போ புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ராஜோலி ஃபார்ம்ஸில் நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எல்லாமே அவரோட ஓன் தோட்டத்தில் தயாரிக்கப்பட்டதில் எடுக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் நாட்டு சர்க்கரை. அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். தூயதை உண்போம், விவசாயம் காப்போம். அடுத்து 8வது ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பவுல்ட்ரி ஆர் லைவ் ஸ்டாக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இறைச்சி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். கோழி வளர்ப்பு இல்லை ஆடு வளர்ப்பு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் மற்ற எல்லா பிஸ்னஸை விட எவர் கிரீன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இறைச்சிக்கான தேவை எப்போவுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. இது நீங்கள் வில்லேஜை ஒரு மார்க்கெட்டாக இல்லாமல் வில்லேஜை நீங்கள் ப்ரொடியூசிங் இடமா வச்சுட்டு நீங்கள் சிட்டிஸ்க்குமே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லா இடத்துக்குமே இறைச்சிங்கிறது ரொம்பவே டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாத்துக்குமே இடம் அதிகமாக தேவைப்படும். அது சிட்டியில் பண்ண முடியாது. அதனால் நம்ம கிராமத்தில் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக இடம் அதிகமாக கிடைக்கும். அங்கே நீங்கள் இந்த மாதிரியான கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பெல்லாம் செய்து நம்ம இறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ண நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்து 7வது பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய உரக்கடைங்க. நம்ம விவசாயம் சார்ந்த கிராமங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உரக்கடைங்க. உரம் தான் உரமும் பூச்சிக்கொல்லியும் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது உரங்கள் தான். அப்படி ஏற்பட்ட உரங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஏரியாவில் உரக்கடை வைப்பது ரொம்பவே சிறந்த முதலீடு. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட உங்களுக்கு இங்கே வச்சா வாங்குவீங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த தொழிலை தொடங்கலாம். அடுத்து 6வது பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, டியூட்டரிங் சர்வீஸ். அப்படின்னா என்னென்னா ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அவங்களோட டியூஷன் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தூரமாக போய் மெயின் ரோட்லேயோ முக்கியமான ஊர்லேயோ தான் போய் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உங்களோட கிராமத்தில் நீங்கள் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே உங்களோட டியூஷன் சென்டரில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது மாதம் உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்துடுறதுனால ஒரு நல்ல இன்கம், ரெகுலர் இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. 5வது பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, டைரினா எல்லோரும் தான் நாங்கள் மாடு வச்சுருக்கோம், பால் கறந்து ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சிம்பிளான ஒரு ரொட்டீனாக ஒவ்வொரு விவசாய குடும்பத்துலேயும் இருக்கக்கூடியது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை வச்சு அந்த பண்ணையிலேருந்து ரெகுலராக மில்க் நீங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அப்போ ரெகுலர் இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் வளர உங்களோட மார்க்கெட் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் டவுன் சைடுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து 4வது பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சென்டர். இந்த காலத்தில் விவசாயிகள் எல்லாருமே பூச்சிக்கொல்லி மற்றும் உரங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி தான் காய்கறிகள், பழங்கள் எல்லாமே தயார் செய்கிறாங்க. ஆனால் இந்த ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ்க்கு ரொம்பவே ஆர்கானிக் ஃப்ரூட்ஸுக்கும் ஆர்கானிக் காய்கறிகள் எல்லாத்துக்குமே டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த இல்லைன்னா கிராமத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் பியூராக ஆர்கானிக்காக நீங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் போது அந்த காய்கறிகள்லாம் நேராக உங்களோட ஃபார்ம்லேருந்து கொண்டு போய் நீங்கள் டவுனில் மக்களுக்கு விற்கும்போது
கண்டிப்பாக நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும், நல்லாவே வந்து லாபம் கிடைக்கும். ஏன்னா மக்கள் வந்து விலையை பார்க்காம வந்து அவங்களுக்கு பியூரான ஆர்கானிக்கான பொருள் தான் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஐடியாவை நல்லாவே ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து 3வது பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெட் பாட்டில் ப்ரொடக்ஷன். பெட் பாட்டில் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தண்ணி வாங்கும்போது வாட்டர் பாட்டில் ஆகட்டும், அந்த பாட்டில் ஆகட்டும், இல்லை ஆயில் வாங்குறப்போ இருக்கக்கூடிய பாட்டில் ஆகட்டும், எல்லா விதமான பாட்டிலுமே வந்து பெட் பாட்டில் தான் சொல்லுவாங்க. அந்த பாட்டிலுக்கான டிமாண்ட் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா மக்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணிக்கு வாட்டர் பாட்டில்ஸ் தான் வந்து தேடுறாங்க. ஸோ இதுக்கான தண்ணிக்கான மார்க்கெட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பெட் பாட்டில்ஸ்க்கான மார்க்கெட்டுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து 2வது பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஊதுபத்தி ப்ரொடக்ஷன் தான் வந்துட்டு நம்ம பேசுகிறோம். ஊதுபத்தி ப்ரொடக்ஷன் பற்றி யூடியூப்பில் அடிச்சிங்கனாவே நிறைய வீடியோஸ் வரும். ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கனால வந்து இது ஒரு சூப்பரான பிஸ்னஸாக தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது. அடுத்து லிஸ்ட்டில் கடைசி பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் பேப்பர் பேக்ஸ். பேப்பர் பேக்ஸ்க்கான டிமாண்ட் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேன் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் பேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா எல்லா விதமான தொழிலுக்கும் வந்து பேக்ஸ் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால பேக்ஸ்க்கான டிமாண்ட் வந்து குறைய போகிறதில்ல, கண்டிப்பாக ஏற தான் போகுது. ஆனால் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால கண்டிப்பாக பேப்பர் பேக்ஸ்க்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.